தாவேகா தலைவர் விஜய் நடிகை ஒருவருடன் திருமணம் தாண்டிய உறவில் இருப்பதாக கூறி அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் செய்துள்ளது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. விஜயை பிரிவதற்கான காரணத்தை ஆதங்கத்துடன் பகிர்ந்துள்ளார் சங்கீதா. விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சங்கீதா மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் விஜய்க்கும் தனக்கும் 25/8/1999 அன்று ஹிந்து முறைப்படி திருமணம் நடந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். தொடக்கத்தில் தங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்றதாகவும் அதன் பின்னர் இருவருக்கும் இடையே சில பிரச்சனைகள் வந்த போதிலும் அதை சமாளித்து இருவரும் இணைந்து வாழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2021 நடிகை ஒருவருடன் விஜய்க்கு திருமணம் தாண்டிய உறவு இருப்பது தெரிந்து தனக்கு துரோகம் இழைத்து விட்டதை அறிந்து தாம் மிகுந்த மன உளைச்சல் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நடிகையுடனான தொடர்பை துண்டித்துக் கொள்வதாக விஜய் உறுதியளித்துவிட்டு தொடர்ந்து அந்த நடிகையுடன் தொடர்பில் இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சுமூகமாக பேசி முடிவுக்கு வரலாம் என்று கடந்த 2021 ஆண்டு செப்டம்பர் முதல் 2022 ஆண்டு பிப்ரவரி வரை முயற்சி செய்தும் பலனளிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் விஜய் தன்னிடமிருந்து விலகி தன்னை தவிர்த்து வந்தது தனக்கு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு புறம் இருக்க, விஜய் அந்த நடிகையுடன் வெளிநாடு செல்வதையும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதையும் வழக்கமாக கொண்டிருந்தார் என்றும் இருவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை அந்த நடிகை சமூக ஊடகங்களில் பதிவிட்டார் என்றும் சங்கீதா குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவுகளுக்கு விஜய் எதிர்ப்போ மறுப்போ தெரிவிக்காதது அவர்கள் தங்கள் உறவை மறைமுகமாக ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவுகள் தனக்கும் தனது பிள்ளைகளுக்கும் பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தின என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த நடிகையின் கௌரவம் கருதி இதுவரை அவருடைய பெயரை தாம் வெளியிடவில்லை என்றும், எனினும் அவருடைய பெயரை மனுவில் சேர்க்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், தேவைப்பட்டால் ஆதாரங்களை அளிக்க தயார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2024 ஆண்டு நடிகையுடனான தொடர்பால் விஜய் சமூக ஊடகங்களில் சர்ச்சையில் சிக்கியது தனக்கு தொடர்ந்து மன உளைச்சலை ஏற்படுத்தியது என்றும், அதன் பிறகு பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் அனுப்பியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவங்களுக்கு பிறகு விஜய் வருந்துவதற்கு பதிலாக தனக்கு பண கட்டுப்பாடுகள் விதித்து சுதந்திரமாக நடமாடுவதற்கு தடை விதித்தார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வழக்கறிஞர்கள் மூலமாக விஜய் மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தியதால் வேறு வழியின்றி விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடியதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது தங்கள் திருமண பந்தம் ஏட்டளவில் மட்டுமே உள்ளது என்றும், மீண்டும் சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 9/11/2025 அன்று விஜயுடன் நேரில் பேசுவதற்கு தாம் முயற்சி செய்தும் முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே வேறு வழியின்றி தங்கள் திருமணத்தை ரத்து செய்ய கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வழக்கு முடியும் வரை அல்லது விஜய் ஏற்பாடு செய்து தரும் வரை நீலாங்கரை வீட்டிலேயே வசிக்க தனக்கு உரிமை உள்ளது என நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் விஜயிடமிருந்து நியாயமான ஜீவனாம்சம் பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.